இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். நாங்கள் வேதியர்கள், குருக்கள், கன்னியர் அருட்சகோதரிகள் ஹவுஸ் விசிட்டிங் போவோம். பங்குல பணி செய்கின்ற பொழுது அப்படி போகிற பொழுது நிறைய பேர் பார்த்து கேட்போம், ஏங்க நீங்கள் கோயிலுக்கு வர மாட்டேறீங்க, பூசைக்கு வரலாமே, திருப்பலியில் பங்கெடுக்கலாமே, பக்தி முயற்சிகள் எல்லாம் சொல்லுவோம் நாங்கள். அப்போ அவங்களுக்கு வருகிற நிறைய பதில், கோயிலுக்கு வந்து என்ன பதில் ஆக போகுது, என்ன பிரச்சனை தீர போதா, ஒன்றும் கிடையாது, எங்கேருந்து அது என்னவோ அந்த பிரச்சனை என்கின்ற அந்த வார்த்தை கடவுளையும் மனிதரையும் மிக ஈஸியாக பிரிச்சிடுது. ஆனால் அந்த பிரச்சனைக்கு தீர்வு ஆண்டவர்கிட்ட இருக்குது என்பதை மனசு எனக்கு ஏற்க மறுக்குது. என்ன கஷ்டமாக இருக்கட்டும், அவர் பாதத்தில் போய் உட்காருவோமே, அவர் உட்காந்து அவர் முகத்தை பார்ப்போமே, மனசில் பாரம் குறையும் என்கின்ற அந்த எண்ணம் நமக்கு வர மறுக்குது. அது உண்மையாக தான். இந்த பிரச்சனை தீமைன்னு வருகின்ற பொழுது ஈஸியாக கடவுள் நம்மளை ஈஸியாக அது பிரித்து விட்டுடுது. அப்படிப்பட்ட அந்த பிரச்சனையை கடவுள் எவ்வாறு போக்குகிறார்? ஒரு பிரச்சனையின் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னம் எந்த அளவுக்கு நம்ம கூட இருக்குது, அந்த ஒரு பிரச்சனையை, தீமையை, சோதனையை கடவுள் எவ்வாறு தன்னுடைய ஆசிரால் அருளால் விளக்கி விடுறார் என்பதுதான் இன்றைய வாசகங்கள் சொல்கிறது. இதை முதல் வாசகம் இம்மானுவேல் பகுதின்னு சொல்லுவாங்க. பைபிள் இருக்கின்ற மிக முக்கியமான பகுதி இந்த பகுதி, இம்மானுவேல் பகுதி. இந்த பகுதி புரியணும்னா நம்ம வந்து சும்மா படிச்சு பண்ண புரியாது. கொஞ்சம் நல்லா ரொம்ப ஆழமாக வாசிச்சுன்னு வச்சிங்க, அப்போ தான் நமக்கு புரியும். அப்போ தான் அதோடைய பொருள் என்னன்னு நமக்கு தெரியும். அந்த இம்மானுவேல், அந்த அடையாளம் ஏன் கொடுக்கப்படுகிறது, எந்த சூழ்நிலையில் கொடுக்கப்படுது, அந்த கடவுள் நம்மோடு இருக்கிறார், கடவுள் நம்ம கூட இருக்கிறாரு என்கின்ற அந்த ஒரு அடையாளம் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துது, அந்த அடையாளம்னா என்ன என்பது நம்ம பொருள் தெரிஞ்சுன்னு வச்சிங்களேன், அது மிகவும் அர்த்தமுள்ளதான் அந்த வார்த்தை இருக்கும். சாலமன் ராஜா ஆட்சிக்கு பிறகு நாடு 2ஆக பிரிஞ்சிச்சு. சாலமனுடைய அதிகாரி கூட பணியாற்றி ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, அவர் தான் ஜெரோபோவாம். அவர் என்ன பண்ணுறாரு, அவரும் சாலமன் மகனும் ரகபயாமும் என்ன பண்ணுறாங்க, நாட்டை 2ஆக பிரிச்சுடுறாங்க. வடநாடு தென்னாடுன்னு பிரிஞ்சிடுது. வடநாட்டுக்கு போன ஜெரோபோவாம் என்ன பண்ணுறாருன்னு அங்கே போயிட்டு பெத்தேல் தான் என்கின்ற 2 ஊர்களை அமைத்து அங்கே அந்நிய தெய்வத்துக்கு கோயிலெலாம் கட்டி கடவுளுக்கு எதிராக அந்த ஆள் செயல்படுறார். ரகபயாம் யூதா நாட்டிற்கு, தென்னாட்டிற்கு அரசராக இருக்கிறார். தென்னாட்டு எருசலேம் ஆலயம் இருக்குது, அங்கே கடவுளுடைய பிரசனம் இருக்குது. அப்போது தென்னாடு நல்ல ஆண்டோட ஆசீர்வாதத்தில் வளருது. வடநாடு அப்படி கிடையாது. வடநாடு எப்படி இருக்குது, அதாவது சொல்றது, தான் பெத்தலைங்கிற அந்த அந்நிய தெய்வ கடவுள் வழிபாட்டில் மூழ்கி போய் ஆண்டவரோடு பிரிஞ்சு இருக்கிறாங்க. அவங்க ஆண்டவருக்கு எதிரான காரியமாக செய்கிறாங்க. ஆனால் இங்கே தென்னாடு கடவுளுடைய கிருபையால் மிக செழுமையாக இருக்குது. இங்கே யூதா நாட்டு செழுமையாக இருக்குது. இதெல்லாம் வடநாட்டுக்கு போகாம அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, அசீரியா சமாரியா சமாரியானா தென்னாட்டில் ஒரு முக்கிய பகுதி. இது தென்னாட்டு கேபிட்டல் வச்சுக்கிங்களா, அந்த ஒரு பகுதி சமாரியாவை கைப்பற்றிக்கிறாங்க. அப்போ சமாரியாவிலே ஒரு அசீரிய ஆட்சி நடந்துட்டுருக்குது. இது சூழ்நிலை. அப்போது தென்னாட்டு ராஜா என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுறாரு, இந்த அசிரியாவோடு சேர்ந்து கொண்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் யூதாவை போய் தாக்குவோம், தாக்கி யூதாவை அழிச்சிட்டு நம்ம என்ன பண்ணலாம், மொத்தமாக நம்ம பிடிச்சிக்கலாம் என்ற அந்த ஒரு திட்டம் போட்டு என்ன பண்ணுறாங்க, மிகப்பெரிய சதியை ஒன்று செய்கிறாங்க. இதுதான் சூழ்நிலை, இதுதான் பேக்ரவுண்டு, இதுதான் பின்னணி. இதை நீங்கள் எப்படி வாசிக்கலாம்னா 2 அரசர் 18 வாசிக்கலாம். நீங்கள் 18 வாசிக்கலாம்.
பாஸ்டா தெரியும் உங்களுக்கு அந்த இம்மானுவேல் அடையாளம் யாரை குறிக்குது, கடவுள் எவ்வாறு அந்த அடையாள நபரை கொண்டு எப்படிலாம் கடவுள் அந்த மக்களை காப்பந்து பண்ணி கூட்டுவான்னு நீங்கள் வாசிக்கலாம். நீங்கள் சரி ஃபஸ்ட்டு முதல் வாசத்துக்கு வரலாம் நாம். சரிங்களா, முதல் வாசகம் அதை கொஞ்சம் ஆழ்ந்து படிக்கணும். நம்ம வாசிக்கிற பாருங்களேன், 7ஆம் அதிகாரம் பாருங்க பார்ப்போம். உசியாவின் பேரனும் யோதாமின் மகனுமான யூதா ஆகாசு யூதா நாட்டை ஆட்சி பண்றார். அப்பொழுது ரட்சின் எனும் சிரியா நாட்டு அரசனும் ரமாலியின் மகன் பெக்கா எனும் இஸ்ரேல் நாட்டு அரசனும், அதாவது வடநாட்டு அரசன், 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, எருசலேமுக்கு எதிராக போர் தொடுத்து அதை வீழ்த்த முயன்றனர். 2 பேரும் கூட்டணி அமைச்சு என்ன பண்ணுறாங்க, தென்னாட்டை அழிக்க என்ன பண்ணுறாங்க, அவங்க திட்டம் போடுறாங்க. அசிரியா மிக வலிமையான நாடு, நமக்கு நம்ம படிச்சிருப்போம் நாம, மிக வலிமையான நாடு கூட வடநாடும் சேர்ந்துக்குச்சு. அப்போ மிக வலிமையாக என்ன பண்ணுறாங்க, அவங்க தென்னாட்டை தாக்க வர்றாங்க. அப்போ எப்பேற்பட்ட பிரச்சனையை பாருங்க, அப்போ எதிர்நோக்கி யூதா நாடு எதிர்பார்த்துருக்குது. எப்போ நம்ம தாக்குவாங்கன்னு தெரியாது, எப்போ அழிப்பாங்கன்னு தெரியாது. அப்போ இந்த ஆகாசமான என்ன பண்ணுறான், கலங்குறான். ஐயோ 2 பேரும் கை கோத்து நம்மளை அழிக்க வராங்களேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான், நடுங்கி போய் நிற்கிறான். ஏன் நடுங்கிறான், நடுக்கு ஏன் வருது, தன் கூட இருக்கிறது யாருங்க தான் வந்து அறியாமல் போனான். எத்தனை பேர் சேர்ந்து வந்தா என்ன, என் ஆண்டவர் என் கூட இருக்காரு, அவனோட பிரச்சனை உடன்படிக்கை பழி என் கூட இருக்குது, எனக்கு என்ன பயம் என்ற அந்த எண்ணத்தை அவன் மறந்து போயிட்டான். சொன்ன இல்லையா, ஒரு பிரச்சனை நம்மளை சாமி விட்டு மறக்க வச்சிருது. ஆகாசம் பண்ணுறாரு, கதி கலங்கிறாரு. அதுக்கே பாருங்க பார்ப்போம். சிரியா எப்ராஹிமோடு கூட்டணி அமைத்து கொண்டு என்ன பண்ணுது, இந்த செய்தி தாவீதின் குடும்பத்துக்கு, அதாவது யூதாவுக்கு தெரிஞ்ச போது பாருங்க பார்ப்போம். அந்த பெரும் காற்றினால் காட்டு மரங்கள் அலை எதிர்வு கொள்வது போல ஆகாசின் உள்ளமும் அந்நாட்டு மக்களின் உள்ளமும் அலைகழிக்கப்பட்டன. இந்த சூழ்நிலையில் என்ன பண்ணுறாங்க மக்கள்லாம், அது தாவீது குடும்பம் குறிப்பிடுறாங்கன்னா, தாவீது குடும்பத்தில் தான் அரசாட்சி நீடிக்கும். அப்போது அடுத்த நாட்டுக்காரன் இங்கே வந்து ராஜாவாயிட்டான்னா அந்த ஆண்டோடைய வார்த்தை பொய்யாகி போயிடும். அப்போ தாவீது குடும்பத்தார் கலங்குறாங்க. 2 பேரும் மிகப்பெரிய போர் ரெடி ஆகிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது என்று கலங்கி நிற்கிற இந்த நேரத்தில் தான் எஸ்ஐயாவை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஆகாஷ் கிட்ட அனுப்புகிறாரு. இப்போ அவன் என்ன மறந்துட்டான், எத்தனை பேர் சேர்ந்து வந்தாங்க, நான் இருக்கிறேன்டா கூட, நான் இருக்கிறேன், எதுக்கு அவன் பயப்படணும், என்ன பிரச்சனை பண்ணணும் பயப்படணும். என்ன பண்ணுறாரு, ஆகாஷுக்கிட்ட இசையா போகிறார். ஆகாஷ், எதுக்கே மனம் கலங்குற நீ, இந்த பிரபஞ்சத்துடைய சொத்து யாவே ஆண்டவர் ஓன் கூட, எருசலேம் ஆலயத்தில் ஓன் கூட இருக்காரு, நீ ஏன் பயப்படுற, ஆண்டவர் அடையாளம் அவர்கிட்ட கேளு, நீ ஆண்டவரே எனக்கு ஆபத்து பண்ணுங்க கேளு அவர்கிட்ட, அவங்க ஒரு அடையாளம் கேள்வி அவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு இது செஞ்சு கொடுங்க, நான் விசுவாசிக்கிறேன், நம்ம நம்புற ஆண்டவரே உங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ஆண்டவர்கிட்ட கேளு உனக்கு கொடுப்பார் ஆண்டவர் என்று எஸ்ஐயா என்ன பண்ணுறாரு சொல்கிறார். அப்போ ஆகாஷ் பயப்படுறாரா, ஐயோ ஆண்டரை விட்டு அடையாளம் கேட்குறதா, நான் கேட்க மாட்டேன். ஆகாஷில் பயம் பாருங்க பார்ப்போம். கடவுள்கிட்ட நான் செஞ்சு கொடு, அது நான் அப்பெல்லாம் கேட்க மாட்டேன்றார். அப்பொழுது எஸ்ஐயா சொல்கிற பாருங்க பார்ப்போம், நீ கேட்க மாட்டேன், ஆனால் கடவுளே என்ன பண்ணுற உனக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ இந்த ஒரு பெண்ணை காட்டுறாரு, இதோ கன்னி பெண்ணில் அந்த இளம் பெண்ங்கிற வார்த்தையில் வருவாங்க, இந்த வார்த்தை இல்லையா, இளம் பெண் என்ற வார்த்தை. அந்த வார்த்தை என்ன பாருங்க பார்ப்போம். அங்கே அந்த இளம் பெண் என்ற வார்த்தை யாரை குறிக்குதுன்னா, ஆகாஷின் மனைவி அபியை குறிக்கும். இப்போ ஆகாஷுக்கும் அபிக்கும், ராஜாவுக்கும் உனக்கும் ஒரு மகன் பிறப்பான், அவன் வளர்ந்து கடவுளுடைய கரம் அவனோடு இருக்கும், அந்த குழந்தையால் இந்த பிரச்சனைலாம் அவனுக்கு தீர்வு அடைந்து இந்த நாடு சுபிட்சமாக என்று ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அப்போ அந்த பெண் இல்லையா, அபிக்கும் கணவனான ஆகாஷுக்கும் ஒரு குழந்தை பிறக்கிறது. அவர்தான் அந்த இம்மான் அடையாளம் பாருங்க, எசேக்கியான்னு சொல்லுவார்கள். அந்த எசேக்கியா அந்த ராஜாவை குறிக்கிறது தான் அந்த இம்மானுவேல் அடையாளம். அந்த எசேக்கியா
யூதாவுக்கு அரசராக்கி என்ன பண்ணுறாரு? இப்போ அந்த பெலிஸ்தரை அழிக்கிறாரு, அசிரியாவை அழிக்கிறாரு, வடநாட்டின் கூட்டத்தை அடக்கி என்ன பண்ணுறாரு? யூதா நாட்டை காபந்து பண்ணுறாரு. அப்போது இந்த நபரைத்தான் அந்த இம்மானுவேல் அடையாளம் குறிக்கும். இது மத்தேயுவால் ஏசப்பாவுக்கு ஏற்று சொல்லப்படுகிறது. அன்று எப்படிப்பட்ட பிரச்சனை! தாவீதின் புலம் நடுங்குச்சு. எருசலேமே அழிவின் விளிம்பில் போச்சு. 2 எதிரிகள் ஒன்று சேர்றாங்க. மிகப்பெரிய ஒரு உதவி சேர்ந்து கடவுள் நகரத்தை அழிக்க முற்படுறாங்க. அப்ப அழிவின் விளிம்பில் இருந்த அந்த பிரச்சனை இருந்த அந்த இடத்துல கடவுள் தாமே என்ன பண்றாரு? தனக்கான ஒரு மகனை, ஒரு பிள்ளையை இல்லையா அனுப்பி அவர் வழியாக என்ன பண்றாரு? இந்த பிரச்சனை தீர்வு காண்றாரு. அதே போல சகோதரர்களே, புதிய ஏற்பாடு வரணும். இப்போ இந்த லூக்காக்கு வரணும். இப்போ நம்ம இல்லையா இங்கே வரணும். இப்போ அப்போ இந்த இடத்துல இந்த வார்த்தை என்ன பண்ணுறது? ஏசப்பாவுக்கு ஏற்று சொல்லப்படுகிறது. இதோ கன்னி கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாள். லூக்காங்க. அப்போ இந்த உலகில் இருக்கின்ற பாவம், அழுக்கு இல்லையா, இந்த உலகத்தினுடைய மாயைகள், அனைத்து பிரச்சனைகளையும் அந்த ஏசப்பா, அந்த கடவுளுடைய பிள்ளை தீர்த்து வைப்பார். அப்போ அந்த கடவுளுடைய பிள்ளை அவன் விசுவசிக்கிறானோ, அவரை கடவுளுடைய மகன் இம்மானுவேல், தாவீதின் மகனை எவன் ஏற்றுக்கொள்கிறானோ அவன் அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் விடுபடுவான் என்பதுதான் இன்றைய வாசகத்துடைய மைய கருத்து. சகோதரர்களே, நம்ம திரும்ப சொல்ல பாருங்க. இப்போ மனுஷன் வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாதவங்க யாரும் கிடையாது. அனைவருக்கும் பிரச்சனை உண்டு, சோதனை உண்டு. ஆண்டவர் சோதிப்பார் தான். ஆண்டவர் ஏன் சோதிக்கிறாரு? ஆண்டவர் ஏன் நம்ம கண்டிக்கிறாரு? யாரை ஆண்டவர் அன்பு செய்வார் அவ்வளோ கிடையாது. எப்படி படிங்க 12ஆம் அதிகாரத்தில் ஏசப்பா கடவுள் யாரை அன்பு செய்வாரோ அவளை சோதிக்கிறாரு, கண்டிக்கிறாரு. வேணான்னு சொல்லக்கூடாது. ஆனால் அந்த சோதனையை தாங்கும் வலிமை நமக்கு கொடுக்குறாரு. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? இந்த சோதனையே பிரச்சனையை மையமாக வச்சு என்ன பண்ணுறோம்? ஏசப்பட்டு பிரிஞ்சு போயிடுறோம். அந்த பிரிவு வேண்டாம் என்பதுதான் இன்றைய வாசத்துடைய மைய கருத்து. சகோதரர்களே, எல்லா வாழ்க்கையிலும் பிரச்சனை உண்டு, சோதனை உண்டு, கஷ்டம் உண்டு இல்லையா? எல்லா வாழ்க்கையிலும் உண்டு. ஆனால் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் சக்தி, மாபெரும் பொக்கிஷம் நம்முடைய ஆண்டவர், நம்முடைய ஏசப்பா, நம்முடைய தூய ஆவியான ஆண்டவர். எனவே என்ன கஷ்டமோ அவருடைய திருவடியில் போய் உட்கார்ந்தா போதும், தீர்வு கிடைக்கும். எனவே சகோதரர்களே, நம்ம கிறிஸ்துவ நவநாள் இருக்கிறோம். நம்ம இன்னும் ஆண்டோடைய வருகை ஒரு சில நாட்களில் இல்லையா இயேசுப்பால குடியில் நமக்காக பிறக்க இருக்கிறார். நமக்கு என்ன கஷ்டம், என்ன வருத்தம், என்ன பிரச்சனை, ஆனால் அந்த குழந்தை இயேசுடைய பாதத்தில் போய் வைப்போம். அந்த பாதத்தை தொட்டு அவர் நம்ம கஷ்டம்லாம் ஆண்டு எப்போ குழந்தை இயேசுவே எனக்கெல்லாம் பிரச்சனை. அன்றைக்கு ஆகாச மன்னனுக்கு என்ன பிரச்சனை, தாவீதின் குலத்தாருக்கு என்ன பிரச்சனை இல்லையா? எவ்வளோ பெரிய அழிவு வர காத்தது எஸ்ஐகே வழியாக அவரை காபந்து பண்ணிங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி எங்கெல்லாம் பண்ணுங்க, காபந்து பண்ணுங்க. இல்லை எங்களுக்கு ஒரு திருமண தடையாக இருக்கலாம், பண கஷ்டமாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், நோயாய்ப்பட்டு பெரிய வீட்டில் பிரச்சனையாக இருக்கலாம். என்ன உங்களுக்கு கஷ்டம் அனைத்தையும் கொண்டு போய் என்ன பண்ணுங்க, ஆண்டவருடைய பாதத்தில் வைங்க. அனைத்திற்குமான தீர்வை ஆண்டவர் கொடுப்பார். நம் வாழ்க்கையிலே மறுமலர்ச்சி உண்டாகும்.